கலைஞர்லாம் வந்து நீதிபதியினுடைய தீர்ப்பே வெளியிட்டவர். பால் கமிஷன் ஒரு ரிப்போர்ட்டை கலைஞர் வெளியிட்டார் நீதிபதி வெளியிடுறதுக்கு முன்னாடி. ஓகே. அது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அதை பண்ணார். ஸோ அந்த மாதிரி அரசியல் தலைவர்கள்லாம் என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க, நாம் என்ன பண்ணணுங்கிறத ஒரு யோசிக்கணும். அப்போ அந்த மாதிரி ஆட்களை வர வச்சு பேசணும். இப்போ ஏற்கனவே அப்படி தான் ஆரம்பித்தாங்க. பையனாதன் மாதிரி ஒருத்தரை வர வச்சு அவங்களோட டிஸ்கஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு அவர். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சவர் ஒரு கட்டத்தில் ஏன் அதை விட்டாருன்னு நமக்கு புரியல. ஒருவேளை இவங்க போய் வெளியில் வேறு மாதிரி கிளைம் பண்ணுறாங்க, எதுக்கு வந்து நம்ம இவங்களை கூப்பிடணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இப்போ பழகருப்பையா மாதிரி மூத்த தலைவர்களோடலாம் பேசிகிட்டு இருந்தவர் தான் அவர். இப்போ அவங்க பழைய வரலாறை சொல்லுவாங்க. கலைஞர் இப்படி ஒன்று பண்ணார், ஜெயலலிதா அம்மா இப்படி ஒன்று பண்ணாங்க, இவர் ஒன்று பண்ணார், அவர் ஒன்று பண்ணாருன்னு சொல்லும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நாமளும் பண்ணணுங்கிற எண்ணமெல்லாம் வரும். இப்போ விஜய்கிட்ட வந்து எது தேவையோ அது இருக்குது. இப்போ மற்றவர்களுக்கு இல்லாதது விஜய்கிட்ட இருக்குது. என்னென்னா இந்த கூட்டம். இந்த கூட்டத்தை சேர்க்க தான் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவருக்கு பேசிக்கலாகவே இந்த கூட்டம் இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே பேச வேண்டிய அரசியலுங்கிறது வேறு இருக்குல்ல, அதை ஏனோ ஒரு மிஸ் பண்ணுறாருங்கிற ஒரு வெற்றிடம் மட்டும் நமக்கு தோணுது. மற்றபடி பார்த்திங்கன்னா டோட்டலாகவே அந்த மீட்டிங்கு, அங்கே வந்திருந்த ரசிகர்கள், அவங்களுடைய உற்சாகம், கொண்டாட்டம், இது பல மடங்கு சார்ஜ் ஏற்றிட்டு போயிருக்கான். அவ்வளோதான்.